தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையாம் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது. இருள் ஒழிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக. பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக. வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விடிந்ததுவே. கடலை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துளைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் உற்ற வாழ்த்து ஆவியாருக்கும் பெற்றன ஆகும் காலமெல்லாம். ஆமென். இறைவனின் துணை வேண்டி மன்றாட்டு. இறைவனின் வார்த்தையை ஏற்று அதை உள்ளத்தில் இருத்தி தியானிப்பவர் என்றென்றும் மகிழ்வர். முன்மொழி 1. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன்.
விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை கேட்டருளும். நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக நான் வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். தீமையை கண்டு மகிழும் இறைவன் நீரல்லீர். தீயோருக்கு உம் திருமுன் இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் ஆண்டவர் அருவருக்கின்றார். நானோ உமது மிகுதியான பேரன்பால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திருத்தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் ஆண்டவரே உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தியருளும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை என்பதே இல்லை. அவர்கள் உள்ளம் அழிவையே உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த கல்லறையாம். அவர்கள் நாவோ வஞ்சகம் பேசுவனவாம். உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். ஏனாலும் அவர்கள் களித்து ஆர்ப்பரிப்பர். அவர்களை நீர் பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை சூழ்ந்து காப்பீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். கடவுளுக்கு மட்டுமே மகிமையும் மாட்சிமையும் உரியது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. முன்மொழி 2. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். இறை வார்த்தையின் புகழ்ச்சி கீதம். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே,
இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. முன்மொழி 3. தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். பாடி புகழுவேன். எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். பண்பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். பண்பாடுவேன் இந்நாளிலே, பாடாத நான் பாடுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். மாந்தர்களே வாழ்த்துங்களே, வானோர்களே வாழ்த்துங்களே, வாக்கினாலே யாவுமாக்கும் வல்ல தேவனேசு என்று சொல்ல வேண்டும் தொல்லை தீர்ந்திட. வாக்கினாலே யாவுமாக்கும் வல்ல தேவனேசு என்று சொல்ல வேண்டும் தொல்லை தீர்ந்திட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். மாந்தர்களே மகிழுங்களே, மாந்தர்களே மகிழுங்களே, மன்னனேசு நம்மை இன்று கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. மன்னனேசு நம்மை இன்று கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தை 3. வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. எருசலேமே, உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையை பார். இதோ
உன் தலைகளிலிருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் உணர்ந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்கிறார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எருசலேமே, உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையை பார். இதோ உன் தலைகளிலிருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார். மீண்டும் அன்றாட பணிகளை தொடங்கும் நாம் கிறிஸ்துவை நோக்கி அவரின் ஆசி வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். கிறிஸ்துவே, எங்களுடைய அக இருளை வல்லமையுடன் அகற்றும் விடிவெள்ளி நீரே, உறங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் நம்பிக்கையை தட்டி எழுப்பும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். உலகில் உமது திருமுன்னிலையை வெளிப்படுத்தும். கிறிஸ்தவ மக்களின் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். புதியதோர் உலகை படைக்க வாரும். அதில் நீதியும் அமைதியும் ஆட்சி புரிவனவாக. ஆண்டவராகிய இயேசுவே வாரும். அகந்த என்னும் இருளை அகற்றியருளும். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை எம்மில் உருவாக்கியருளும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் உம் மகனின் வருகையை ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து கதவை தட்டும் பொழுது நாங்கள் வேண்டுதலோடு விழித்திருப்பதையும் மகிழ்வோடு புகழ் பாடுவதையும் காண்பாராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து
தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.